பவுல் அத்தனை பண்ணுறதுக்கு போயிடுவார். ஆனால் போயிட்டு என்ன செய்வார்னா ஊழியமே பண்ண மாட்டார். திமோத்தி வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாருன்னு பைபிள் சொல்லும். காரணம் என்ன? அவர்கள் இவனுடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். பவுலை கொலை பண்ண போகிறாங்க. சரி, பவுலை தேடி வந்தா பவுல் கிடைக்கலாம், யார் என்ன பண்ணுவாங்க? அடுத்து அவன் சீசன் தானே பிடிப்பாங்க, எங்கடா அவங்க ஆளு தானே கேட்டு அடிப்பாங்க. அன்னைக்கு பவுலை கொலை வெறியோட தேடுறாங்களாமா. தேடும் பொழுது பவுல் என்ன செய்யறாரு? அவரை தப்பிக்க வச்சாச்சு. பவுல் போக மாட்டேன் பாரு, இல்ல அனுப்பி வச்சிருவாங்க. ஆனால் தீமோத்தேயு அவருக்காக தன் ஜீவனை கொடுக்க ரெடி ஆகிறார். ஆக்கிலா பிரிஸ்கிலா வசனம் சொல்லுது, அவர்கள் எனக்காக, என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். இப்படிப்பட்டவ சிலுவையை சுமக்கிற கொஞ்சம் பேரை கர்த்தர் நமக்கு தருவார். இந்த ஆட்கள் நமக்கு தேவை. எந்த மனுஷனும் தேவையில்லைங்கிறமே. நம்ம கூட சந்தோஷமா இருக்கும்போது 1000 பேர் இருப்பாங்க, துக்கமா இருக்கும்போது ஒரு சிலர் மட்டும்தான் இருப்பார்கள். நீங்க கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க, 1,00,000 பேர் வருவாங்க. பர்த்டே பார்ட்டி கூப்பிடுங்க, 1,00,000 பேர் வருவாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கூப்பிடுங்க, ஒரு 25 பேர் தான் வருவாங்க. ஏன்? அது கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த ஆட்கள் மட்டும்தான் அங்கே வருவாங்க. எல்லாரும் நம்ம கஷ்டத்தில் கூட நிற்க மாட்டாங்க. பல நேரத்தில் நம்மளே யோசிப்போம் தெரியுமா, எவ்வளவோ செஞ்சோம், நாம் இன்னைக்கு கஷ்டப்படுறோம், யாருமே நம்மக்கிட்ட வரல. அந்த மாதிரி நமக்கு உபத்திரவத்தில் கர்த்தர் சிலரை கொடுப்பார். அவங்கக்கிட்ட என்ன ஏது குறை இருக்குது அது நமக்கு தேவையே கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் சிலுவை சுமக்க ஒருத்தன் வந்தான்ல, சீரன் ஊரனாகிய சீமோன் என்ன பரிசுத்தவானா? அவன் என்ன அநேகருக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவனா? கிடையவே கிடையாது. அப்போஸ்தலனா? இல்லை. சில நேரத்தில் நம்ம கூட இருந்த அப்போஸ்தலன் கூட தோல் சுமக்க மாட்டான். இவ்வளோ பெரிய ஆள் இருக்கிறான், பேதுரு மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க, ஓடி வந்து தூக்கவாதம் செஞ்சிருக்கலாம்ல. ஓடிட்டான் பாருங்க அத்தனை பேர். 3 வருஷம் சாப்பிட்டவெல்லாம் ஓடிட்டான். ஆனால் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் வந்து தோல் கொடுத்தான் பாருங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட மனுஷர்களை நமக்கு நியமித்து வைத்திருக்கிறார்.